கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம் தேவனுடைய பெரிதான கிருபை இந்த வார்த்தை கேட்கிற உங்களோடு கூட இருந்து எப்போதும் உங்களை நடத்தி செல்வதாக. இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். அது சங்கீதம் 118 அதிகாரம் 17 வசனம். நான் வாசிக்கிறேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். தேவ பிள்ளைகளே, அநேக இக்கட்டுகள், அநேக மரணக்கட்டுகள், அநேக போராட்டங்கள் நம் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அற்புதமாய் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ முறைகள் மரணத்தின் விளிம்பிலே போய் ஜீவனோடு திரும்பி இருக்கிறேன். அப்படி கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருந்து வாழும்போது நாம் எப்படி வாழ வேண்டும்? ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த செயல்களை விவரித்து மற்றவர்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பக்தன் எழுதுகிறான், நான் சாகாமல் பிழைத்திருக்கு கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுவேன். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனை முறை சத்ருவின் கைகளிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை முறை விபத்துகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். எத்தனை முறை நோய்களிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்மோடு கூட வாழ்க்கையை தொடங்கின எத்தனையோ பரிசுத்தவான்கள், பலவான்கள், செல்வந்தர்கள், உலகத்தினை உயர்ந்த இடத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்துல இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்துல இன்றைக்கு ஜீவனோடு நிற்கிறோம் என்றால் நாம் அவருடைய கரத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் இன்று இந்த உலகத்தில் பிழைத்திருக்கிற நாம் அவருடைய செய்கைகளை அறிவிக்கிறவர்களாய், அவர் நாமத்தை பறைசாற்றுகிறவர்களாய், இயேசுவின் அன்பை அநேகருக்கு சொல்லுகிறவர்களாய், அவர் நமக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நம் வாழ்க்கையில செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சிகளாய் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் தன் பக்தன் சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து என் கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அநேக இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஆலயத்திலே சாட்சி சொல்ல அவர் ஜனங்களை அழைக்கும் பொழுது அதற்கு கூட வெட்கப்பட்டு அமர்ந்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் இருதயத்துல பேசுவானால், உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் உங்களுக்கு காட்டின இரக்கத்தை, அவர் கொடுத்த மன்னிப்பை, அவர் கொடுத்த ஜீவனை, அவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட சுகத்தை, நன்மைகளை அநேகருக்கு விவரித்து சொல்லுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தைப்படி நடப்போமா? கண்களை மூடி, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உடைய கிருபையா. இந்த சாட்சியை அநேகருக்கு சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவீராக. இப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.